சமீபத்தில் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. சுற்றறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய கீதம் இசைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக எழுந்து நிற்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு முன்னால் வந்தே மதரம் பாடல் கண்டிப்பாக இருக்கும். பாடல் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடி எழுந்து நின்று பாட வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டியது என்று, அதுவும் குறிப்பாக எல்லா அரசு விழாக்களும் கண்டிப்பாக, அதுவும் குறிப்பாக ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் இவர்களுக்கு கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அரசு விழாக்கள் முக்கியமாக வேண்டும். வந்தே மாதரமும் தேசிய கீதம் கண்டிப்பாக இசைக்கப்படும் என்று சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த சுற்றறிக்கை வெளியிட்ட பிறகு என்ன ஆயிடுதுன்னா, காங்கிரஸ்ல ஒரு எம்பி இம்ரான் மசூத் அவர் ஒரு ஏஎன்ஐ பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாவை தவிர எவருக்கும் சஜ்ஜா, அது தலைவணங்க எங்களுக்கு அனுமதிக்காது, அதனால் வந்தே மாதரம் பாட முடியாது, நாட்டிற்காக நான் என்ன வேணா செய்வோம், ஆனா எங்களுக்கு மத நம்பிக்கை தான் முதல் அதுக்கப்புறம் தான் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் இங்க தமிழ்நாட்டிலையும் சில கட்சிகள், உதாரணம் மனிதநேய மக்கள் கட்சி, அவர்களும் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயம் மத சுதந்திரத்துக்கு எதிரானது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் எஸ்டிபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இறைவனை மட்டுமே தலைவணங்குவோம், நாட்டிற்காக வணங்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அல்லாஹ் மட்டுமே தலைவணங்குவோம் அப்படின்னு சொல்லி எஸ்டிபி அறிக்கை விட்டுருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸினுடைய எம்பி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், என் மதம் இதை ஏற்றுக்கொள்ளாது, அதனால் நான் வந்தே மாதரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் மதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அப்ப என்னுடைய மதம் கான்ஸ்டிடியூஷனை ஏற்க, அதாவது இன்னைக்கு அரசு ஒரு சட்டம் இயற்றிருக்கிறது. அப்ப அரசு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை என் மதம் ஏற்க கூடாது என்று சொன்னால் அந்த சட்டத்தை கூட நான் ஏற்க மாட்டேன். காரணம் என்ன? என் மதம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, நீங்க சொல்லும் பொழுது ஒரு வரியை நீங்க அது எதனால இந்த பிரச்சனைங்கிறதுக்கான அடிப்படை வரி என்னன்னா, வந்தே மாதரம் பாடலை முழுமையான 6 பேராகளையும் 6 ஸ்டான்ஸ் முழுமையாக பாட வேண்டும். ஏனென்றால் இந்த வந்தே மாதரம் பாடல் சுதந்திரத்தின் பொழுது இந்த இந்த நாடு பிரிவினை ஆகி போவதற்கு காங்கிரஸ் பல விஷயங்களை இதே அடிப்படைவாத துணுக்கர்களுக்கு விட்டு கொடுத்ததுனால ஏற்பட்டதுதான் இந்த நாட்டில் ஏற்பட்ட பிரிவினைவாதம். அதுல முதல் பாயிண்ட் இந்த வந்தே மாதரம் பாடல். இந்த வந்தே மாதரம் பாடல்ல இருக்கக்கூடிய அனைத்து வரிகளையும் எங்களால் ஏற்க மாட்டோம். ஏனென்றால் என் தாயை நான் வணங்குகிறேன் அப்படின்னா நான் வணங்க முடியாது. நான் அல்லாவுக்கு இணையாக நாங்கள் வேற எதையும் இணை வைக்க முடியாது, அல்லாவை தவிர நாங்கள் வேற எதையும் வணங்க மாட்டோம். இதுதான் இவங்க பிரச்சனை. அப்ப இது நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல போது இதுல இருக்கக்கூடிய பல வரிகள் பாட முடியாது எங்களால அப்படின்னு சொல்லிதான் பிரச்சனை வந்தது. அப்ப காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு பணிந்தது. இவர்களுக்கு பணிந்து என்ன பண்ணாங்க, அன்னைக்கு இதுல பல வரிகளை நீக்கினார்கள், இதுல சில ஸ்டான்ஸாக்களை நீக்கப்பட்டது. இன்றைக்கு வந்தே மாதரம் பாடல் அதாவது இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றி 150 ஆண்டுகள் ஆன நிலையில, இந்த 150வது ஆண்டுல இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக இந்த வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை முழுமையாக இசைத்து அது முழுமையாக பாடப்பட்டதையெல்லாம் பார்த்தோம். அதை ஒட்டிதான் இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஒரு நடைமுறையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. இதை கண்டிப்பா செய்யணும். இன்னும் சொல்ல போனா, தேசிய கீதத்தை அவமதிப்பது எப்படி சட்டப்படி குற்றமாகுமோ அதற்கு இணையாக இதையும் இப்பொழுது இவர்கள் பார்க்க வேண்டும் என்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மதம் அனுமதிக்காததை நான் செய்ய முடியாது அப்படின்னு இப்ப இவங்க சொல்றாங்க. ஏன் இவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல இந்த ISIS புக்கு வருது, கொரசான், அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் கொரசான் அப்படிங்கக்கூடிய ஒரு புஸ்தகம் வெளிவரும். அந்த புத்தகத்திலேயே அவங்க தெளிவாக குரான்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேசம் அப்படிங்கக்கூடியது கிடையாது, தேசத்திற்காக நாம் தியாகம் செய்கிறோம் அப்படின்னா அது அங்க கிடையாது. தேசத்தை வணங்குகிறேன் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறோம். அவங்க குரான்லயே சொல்லியிருக்காங்க. அதாவது மதத்தை முக்கியம், மதத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. தேசம்ங்கிற கான்செப்ட், அப்புறம் தேசபக்தி, பேட்ரியாட்டிசம், நேஷனலிசம்,
இது எல்லாமே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத அவங்க குரான்ல அது மூலமாகவே சொல்லுது. அப்போ இந்த ஒரு தேசத்தையே உன்னால ஏத்துக்க முடியல, இந்த தேசத்தினுடைய சட்டங்களையே ஏற்றுக்க முடியல, தேசத்திற்காக சொல்லக்கூடிய வழிமுறைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா இதை கடைபிடிக்கக்கூடிய தேசத்துல நீயே இருக்கணும். இதை கடைபிடிக்கக்கூடிய தேசத்துல நீ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நீங்க வந்து சவுதியை பார்த்து நான் இருக்கிறேன், சவுதியில இருக்கிற துல்கான் தான் எனக்கு அவன், அவனே வந்து ஒரு நாடு அப்படின்னு வச்சு அங்க வந்து ஒரு சட்டத்திட்டங்கள், அதற்குன்னு ஒரு வரைமுறைகள், அதற்குன்னு ஒரு இது எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களே அங்கதானே அப்படித்தானே வச்சு நடத்திட்டு இருக்கான். அப்ப அவர்களையே கூட ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட ஏன் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அப்ப இந்த தேசத்தையோ இந்த தேசத்திற்குரிய விஷயங்களையோ உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த நாட்டை விட்டு செல்லாம நான் ஏன் இங்க உட்கார்ந்து நீங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் தரீங்க? அப்புறம் இந்த தேசத்துல எங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உங்களுக்கு அறிக்கையை கொடுத்து விட்டு இங்க இருக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல உங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஆனால் இவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம் இல்லை, நாங்கள் இங்கே ஒடுக்கப்படுகிறோம். என்ன ஒரு முரண்பாடு பார்த்தீங்களா? இந்த நாடு பிரிவினையானதற்கு காரணமே இந்த மாதிரியான பிரிவினை கோஷங்களை இவர்கள் வைத்ததுதான். ஏன்னா தேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாம தான் நீங்க பிரிஞ்சு போனீங்க. இன்னைக்கு அதே பிரச்சனையை மீண்டும் இன்றைக்கு வருகிறது. அப்ப இந்த நேரத்துல இந்துக்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த நேரத்துல இந்துக்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அன்னைக்கு உறுதியை தவறினும் இந்த நாடு பிரிவினை அடைந்தது. எத்தனை லட்சக்கணக்கான இந்துக்கள் அன்னைக்கு அதுக்காக பலி கொடுக்கப்பட்டார்கள். இந்த நாட்டினுடைய பிரிவினை என்பது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்துவிட்ட பிரிவினை கிடையாது. ஒரு இந்து இன அழிப்பு மேலதான் இந்த நாட்டினுடைய பிரிவினை என்பது நடந்திருக்கிறது. அதனுடைய வலி வேதனை என்பது மிகுந்தது. அதனால இன்னைக்கு மீண்டும் வந்து இந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து ஏற்க முடியாது, என் மதம் சொல்வதை தான் நான் ஏற்பேன் அப்படின்னு சொன்னா அங்க மாதிரியான ஆட்சி உங்களுக்கு எங்க ஏற்படுறதோ தயவு செஞ்சு எல்லாரும் அங்க கிளம்பி போங்க. ஏன் இங்க இருக்க வேண்டும்? இந்த கேள்வி எல்லார் மனதிலையும் வருகிறதா இல்லையா? ஆனா இந்த இணை வைக்கிற பிரச்சனை எல்லாம் சில நேரங்கள்ல உங்களுக்கு வராது. இப்ப நீங்க வந்து இப்படி திருப்பரங்குன்றம் தர்கா அப்படின்னு வரும்போது எல்லாரும் போயிட்டு அந்த அதுக்காக நீங்க ஏன் போராடுறீங்க? அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது இல்ல? இப்ப சிக்கந்தருக்கு ஏன் இணை வைக்கிறீங்க? எதுக்கு அதுக்கு போராடணும்? அதை நீங்க விட்டுட்டு போயிட வேண்டியது தானே. இந்துக்கள் அங்க பாட்டுக்கு வழிபாடு நடத்துவாங்க, அங்கேயும் விட மாட்டாங்க. அப்ப செலக்டிவா இந்த அடிப்படைவாதத்தை இவர்கள் கையாள்வது. அப்ப இவை அனைத்துமே ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த பயங்கரவாதம் இந்த சிந்தனை எங்க இருந்து உங்களுக்கு வருகிறது? இததான் அடிக்கடி ரிஸ்வி சொன்னார். இந்த மத புத்தகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்கள் என்பது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம சொல்லல, அவங்களுடைய பிரிவுல இருக்கக்கூடிய சியா பிரிவுல இருக்கக்கூடிய ரிஸ்வி சொன்ன கருத்துக்களை தலைவர் இதற்காக ஒரு வழக்கு கூட அவர் தொடர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுபோல இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றி அமைக்காத வரை, குரான் ஹதீஸ் போன்ற அவர்களுடைய மத புத்தகங்கள் இருக்கக்கூடிய இவைகள் மாற்றி அமைக்காத வரை இந்த பயங்கரவாதம், இந்த பிரிவினைவாதம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் என்பது இவர்களை விட்டு நீங்காது என்பது இன்றைக்கு மீண்டும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த வந்தே மாதரம் பாடல் விஷயத்தில் இந்துக்கள் உறுதியோடு நிற்க வேண்டும். நிச்சயம் உறுதியோடு நின்றார்கள் என்றால் மாற்றம் என்பது தானாக வரும்.